தாய்லாந்து பேங்காக்கில் இருக்கிற அரண்மனையும் புத்தர் கோயிலையும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குங்க உள்ளே. நாங்கள் இப்போ வந்து வெளியில் அந்த ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும். அந்த வழியில் தான் இப்போ நாங்கள் நின்றுட்டுருக்குறோம். இது வந்து பார்க்குறது வந்து தாய்லாந்தில் உள்ள ஒரு கோயில். அதுக்கு பக்கத்தில் பார்க்குறது அதாவது அந்த ஊர் தாய்லாந்தோட ராஜாவோட ஃபோட்டோ எங்கே பார்த்தாலும் வச்சுருக்காங்க. அரண்மனையும் புத்தர் கோயிலையும் பார்க்கறதுக்கு நம்ம தூரம் சுற்றி போகணும். நம்ம இப்போ போகிறது அந்த வழியாக போய் அந்த எக்ஸலேட்டருக்குள்ளே இறங்கி நம்ம கீழே போகணும். கீழே போய் திருப்பி மேலே ஏறி எக்ஸலேட்டர் வழியாக போகணும். இது பார்க்குறது நீங்கள் வந்து அண்டர் கிரவுண்டில் இவ்வளோ பெரிய ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய சுரங்கத்துக்குள்ளே இது மாதிரி வச்சுருக்காங்க. அண்டர் கிரவுண்டில் பெரிய ஹாலு, நிறைய பேர் உட்காந்து பண்ணலாம். இதுதான் நீங்கள் பார்க்க போகிறது தான் வந்து இப்போது அந்த அரண்மனைங்க. அரண்மனைனா பிரம்மாண்டமாக இருக்குங்க. பார்த்துக்கிட்டே இருக்கிறான் போல இருக்கு. இதுதான் புத்தர் கோயிலுக்குள்ளே போகிற வழி. இதுதான், இது உள்ளால தான் போகணும் நம்ம புத்தர் கோயிலை பார்க்கறதுக்கு. இது வந்து அங்கே உள்ள பெருமாவோட சிலையை வச்சுருக்காங்க. அதில் பெருமா தான், அந்த ஒரு கோல்டு கலரில் இருக்கிறது வந்து பெருமாவோட சிலை வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஓவியமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க, ஆர்ட் பண்ணியிருக்காங்க, ஆர்ட் கேலரி மாதிரி வச்சுருக்காங்க உள்ள. அதுதான் நாம் பார்க்குறோம். அந்த காலத்தில் வந்து சண்டை போட்டது, மழையில் பண்ணது, இந்த மாதிரி அவங்களுடைய வரலாறை வந்து இந்த பக்கம் அந்த சுவர் முழுக்க பதிய வச்சுருக்காங்க. எல்லாமே அரண்மனை தாங்க. நீங்கள் பார்க்குறது தான் புத்தர் கோயில். இதுதான் வந்து புத்தர் கோயில். இதுக்குள்ளே தான் நம்ம போய் இப்போ வந்து புத்தரை வந்து நம்ம வணங்குறதுக்கு அது உள்ளே தான் போகணும். அதுக்காக தான் கியூஆர் எல்லாம் போயிட்டுருக்காங்க.
இங்கே நம்ம ஷூ செப்பல்லாம் கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள அலோவ் பண்ணுறாங்க. சாக்ஸோட போகலாம், ஆனால் வந்து ஷூ போட்டு போகக்கூடாது. இதான் புத்தர் கோயிலோட முகப்பு. உள்ளே ஷூட் பண்ணுறதுக்கு அலோடு இல்லைங்க, எல்லாம் க்யூவாக உள்ளே போயிட்டு இருக்காங்க பாருங்கள். இது உள்ளே தான் வந்து புத்தர் இருக்கிறாரு, அவருக்கான கோயில் இது. என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம உள்ளே போகிறோங்க, தரிசனம் பண்ணுறதுக்கு, புத்தர் தரிசனம் பண்ணுறதுக்காக எல்லாம் உள்ளே போயிட்டு இருக்காங்க. அதை தான் பார்க்கணும். புத்தரோட கோயில் இந்த இடத்துல தான் தியானம் பண்ணுற மாதிரி ஒரு சிலை வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஷூட் பண்ண முடியாது, இருந்தாலும் லாங்லேருந்து எடுத்ததுனால அது சரியாக நமக்கு தெரியல. கண்ணுக்கு தெட்டின தூரம் வரலும் ஒரே கோயில். அது இயற்கையான ரொம்ப அழகாக வந்து எல்லாமே சிற்பங்கள்லாம் ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்து நிறைய செல்ஃபி எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதுல நிறைய பேர் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம உள்ளே வந்து சுற்றி பார்க்குற அளவுக்கு இருக்கு. இது வந்து ஒரு மினியேச்சர் அரண்மனை மாதிரி செஞ்சுருக்காங்க. ரொம்ப சின்னது, கிட்டத்தட்ட ஒரு 2 அடி உயரம் தான் இருக்கு. அதுக்குள்ளே எப்படி கேப் உண்டு பண்ணியிருக்காங்க பாருங்க. பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும். இந்த பக்கத்துலேருந்து அந்த கடைசி வரலும் அந்த கேப் இருக்கு. உள்ளே கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச்சு தான் இருக்கும். அதுக்குள்ளே இவ்வளோ அந்த பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்குள்ளே அப்படியே கேப் உள்ளே போகுது, அப்படியே நீட்டாக உள்ளே வந்து அந்த போய் அந்த கடைசி வரலும் போகிற மாதிரி இந்த அரண்மனை மாதிரி ரொம்ப மினியேச்சர், ரொம்ப ரொம்ப சின்னது. மொத்தமே 2 அடி 3 அடி உயரம் தான் இருக்கும். நான் ஜூம் பண்ற பாருங்க, எவ்வளோ சின்னதுங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு உள்ள வந்து 3 இன்ச்சு 4 இன்ச்சு தான் இருக்கு. உள்ள அந்த கேப் தெரியுது பாருங்க. அது பாருங்க, தெரியுது பார்த்தீங்களா?
இது எல்லாம் சுற்றி பார்த்துட்டு திருப்பி போகிற வழிங்க. இந்த வழியாக தான் போய் நம்ம வெளியே போகணும். இது முதல்ல அரண்மனையோட ஒரு பகுதியாக இருந்ததா, இப்போ வந்து அது மிலிட்ரியோட ஆஃபீஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க பில்டிங். இந்த வீடியோ முழுக்க வந்து 4Kல எடுத்தது. அதனால நீங்க வந்து டிவி ஸ்க்ரீனு அல்லது வந்து பெரிய மானிட்டர்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்குங்க அது. ஏன்னா நீங்க மொபைல்ல பார்க்கறதோட டிவி அல்லது பெரிய மானிட்டர்ல பாருங்க. ரொம்ப நல்லாருக்கும். இயற்கை ரொம்ப இதில நமக்கு சின்னதா தெரியறதுனால சரியா தெரியல. ஆனா 4K பெரிய மானிட்டர் பார்க்கக்குள்ள நல்லாருக்கும். தொடர்ந்து என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து நான் வந்து இந்த தாய்லாந்தில பார்த்த முக்கிய இடங்களெல்லாம் நான் போடுவேன். உங்களுக்கு முக்கியமான இடங்கள தான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்க அவசியம் பாருங்க. நன்றி, வணக்கம்.